ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் பரங்கிக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் இந்த சைடிஷ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருளாக சேர்த்துக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு பரங்கிக்காய் தோல் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 12 மிளகு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சின்ன செம்பில் 1 செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது பரங்கிக்காய் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேகும்போது தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பரங்கிக்காய் சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். அதனால் 3 விசில் வச்சு எடுத்தால் போதுங்க. இப்போ குக்கரில் 3 விசில் கம்ப்ளீட்டாக அடங்கினது குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அந்த பரங்கிக்காய்லாம் நல்லா குழஞ்சி சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ பச்சை மிளகாலாம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா இன்னும் நல்லா சுருக்குன்னு நல்லா காரசாரமாக இருக்கும். அதுமாரி பூண்டும் நல்லா மசிஞ்சு வரும் மத்தில் கடையும் போது. இப்போ கொஞ்சம் திப்பையாக இருக்குது பாருங்கள் அந்த பரங்கிக்காய் எல்லாமே. அதனால நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. அந்த பரங்கிக்காவில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். அதனால் அந்த பச்சை மிளகாய், வரமிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து செஞ்சால் தான் அந்த இனிப்பு சுவை அந்தளவுக்கு தெரியாது. நல்லா காரசாரமாக இருக்கும்போது இந்த சைடிஷ் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ மத்தில் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கொத்தளவு கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சைடிஷ் ரெசிபிக்கு நல்லா கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் தாங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா அந்த சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே குக்கரில் பரங்கிக்காய் வேக வச்சு கடைஞ்சி வச்சுருந்த பாருங்கள். அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தோசைக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும்போது ஊற்றி தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாதத்து கூட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா திக்காக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த பரங்கிக்காயோட பச்சை வாசனையும் நல்லா போயிடும். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா திக்காகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பரங்கிக்காய் கடையில் பார்த்திங்கன்னா குக்கரில் ரெடி பண்ணால் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு பரங்கிக்காவில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த மெத்தடில் நல்லா காரசாரமான பரங்கிக்காய் கடையில் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பரங்கிக்காய் சேர்த்த மாதிரியே தெரியாதுங்க. குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சதுனால நல்லா குழஞ்சி ஏதோ பருப்பு சாம்பார் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பரங்கிக்காய் கடையில் அந்த தண்ணி பதம் எல்லாம் குறைஞ்சி நல்லா சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பரங்கிக்காய் கடையில் நல்லா கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பரங்கிக்காயோட அந்த இனிப்பு சுவை அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா காரசாரமாக பச்சை மிளகாய், வரமிளகாய், குழம்பு மிளகாய் தூள்லாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கனால நல்லா காரசாரமாக டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் பரங்கிக்காய் கடையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. தோசை, சூடான சாதத்துக்குள்ளலாம் பிசைஞ்சு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா சாதம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான பரங்கிக்காய் கடையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.